எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மார்க்கு 9:28 அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அந்த சீசர்கள் வெற்றி பெறுவதற்கு முதல் படியில் அவங்க ஏறிட்டாங்க. ஐயா, உங்களால் ஈஸியாக பிசாசு துரத்த முடியுது, எங்களால் ஐயா துரத்த முடியல. அவங்க அந்த தோல்வியை நினச்சி வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதை சரி பண்ணணும், நாமளும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்றைக்கு நம்முடைய தோல்வியின் மத்தியில் அதை சரி செய்து எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுதே நமக்கு வெற்றி ஆரம்பித்து விட்டது என்பதை மறந்து போகாதீங்க. தோல்வி அடைகிறது சகஜம் தாங்க. யாராக இருந்தாலும் தோல்வி வரும். நிறைய பேர் தோல்வியிலே அப்படி கவலைப்பட்டு அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. நிறைய பேர் தோல்வியோட காரணத்தை ஆராயாமல் மறுபடியும் போய் முட்டி மறுபடியும் கீழே விழுறாங்க. ஆனால் இங்கே நாம் காண்கின்ற சீசர்களை போல தோல்வியின் மத்தியில் நாம் சிந்தித்து நிதானித்து எதனால் எனக்கு தோல்வி என்று நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வோம் என்றால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு தோல்வியே இருக்காது. எந்த இடத்துல தோல்விப்பட்டோமோ, யார் மத்தியில் தோல்வி அடைந்தோமோ அதே கண்களின் முன்பாக நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இது விடுமுறை காலம், கடைசி வாரம். அடுத்த வாரம் காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. அதனால் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி எவ்வளோ வீடுகளுக்கு செல்ல முடியுமோ அவ்வளோ வீடுகளுக்கு நான் சென்று வருகிறேன். முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே நான் சென்று அநேக ஜனங்களை நான் சந்தித்து வருகிறேன். 5 கிராமம் கொட்டாரத்தில் தொடங்கி அங்கே களியக்காவடை வரைக்கும், மேல்பாளை, மேல்புறம், கருங்கல், குளச்சல் வரைக்கும் என்று மண்டை மார்க்கெட் எல்லா இடங்களுக்கும் நான் சென்று வருகிறேன். யார் என்னை அழைக்கிறார்களோ அவருடைய வீடுகளுக்கு நான் சென்று ஜெபித்து வருகிறேன். உங்கள் வீடுகளுக்கு நான் வர வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற OMC ஹாலுக்குள்ளாக வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். எக்கச்சக்கமான ஜனங்கள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள் மார்த்தாண்டம் பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நாள்தோறும் பார்க்குறீங்க. ஏன் நீங்கள் வரக்கூடாது? வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை நீங்கள் ஏன் பெற்று செல்லக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். வந்தீங்கன்னா பாருங்கள், கூட்டத்தின் கடைசியில் எல்லாருக்கும் தனித்தனி ஜெபம், அற்புதங்கள், அடையாளங்களை இயேசு நடப்பிக்கிறாங்க. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அநேகருக்கு புது வாழ்வு அளிக்கின்றார். எல்லாருக்கும் சிறப்பான விருந்து கூட உண்டு. அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் உங்களை இருக்கரம் நீட்டி வரவேற்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் வயதான காலத்தில் எங்கே ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது என்று தேடி தெரிகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற இடமாக இந்த இடம் இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நல்ல ஊழியக்காரெல்லாம் வராங்க.
நீங்களும் கூட இந்த அடைக்கலான் குருவி முதியோர்களுக்கு தாராளமாக வரலாம். சென்ற வாரத்திலே நமக்கு சிறப்பான உணவை அளித்து சகோதரி சஜிதா மற்றும் அவருடைய மகனுடைய பிறந்தநாள் ஆல்ஃபின் ஜோ, அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 16 5வது வசனம். தாவீது பகரி மட்டும் வந்த பொழுது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரன் ஆகிய சீமேயும் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேழியாளின் மனுஷனே, தொலைந்து போ. மிகவும் வேதனையான ஒரு நாள் தான் இந்த நாள். அதாவது இந்த சம்பவம் நடக்கிற பொழுது தாவீது ராஜா, அவர் ராஜாவாய் பல வருடங்கள் இருந்த பிறகு அவருடைய மகனாகிய அப்சலோமுடைய சதியினாலே திடீரென்று ராஜபாரத்தை இழந்து அரண்மனையை விட்டு நாட்டை விட்டு உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு நேரம்தான் இது. ராஜாவாய்ச்சி, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி யார் நம்மளை அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தானே அவர் நினச்சிருப்பார். கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவொடனே எல்லோரும் நினைக்கிறாங்க, இனி யார் என்ன அசைக்க முடியும், ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 60 வயசாக இருக்குது, அது வரைக்கும் இனி யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஏறவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போகிறவங்க அந்த க்ரீன் கார்டு கிடச்ச உடனே இனி யார் என்ன அசைக்க முடியும், அமெரிக்காவில் நான் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். சொந்த வீடு கட்டுறவங்க இனி யார் என்ன அசைக்க முடியும், நிலத்தை வாங்கியாச்சு, வீடை கட்டியாச்சு, இனி யார் என்ன அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமானது. இதெல்லாம் கர்த்தரை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. தாவீது ராஜாவாக இருந்தார், ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே ராஜ்யபாரம் விளவெளத்து விட்டது. சொந்த மகனே அங்கு அவரை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். மகன் பின்பு ஒரு திரளான கூட்டம் சென்று விட்டது. அவங்கெல்லாம் சேர்ந்து ராஜாவை கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சவொன்னே தான் தாவீது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறார். ஒரு ராஜாவை தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால், நாமும் கூட எதை நம்பி இருக்கிறோமோ அதை திடீரென்று சொல்லி இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நான் பெரிதாய் நினைக்கிறவைகளை அடைந்து விட்டபடியினாலே இனி யாரும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்வதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வியாதி வருகிற பொழுது எல்லாம் தொலைந்து போகிறது, எல்லாம் வீணாக போகிறது, எல்லாம் கைவிட்டு போகிறது. இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் நாம் காண்கின்றோம். ஆண்டவர் ஒருவரே நமக்கு நிரந்தரம். ஆண்டவர் ஒருவரே நம்மை விட்டு எடுபடாத பங்கு. ஒரு காலம் உங்களுடைய நம்பிக்கையை உலகப்புறமான வேலையின் மீது, கட்டடங்கள் மீது, நிலத்தின் மீது, பணத்தின் மீது, மனிதர்கள் மீது நீங்கள் வைத்து விடாதீர்கள். பதவிகள் மீது வைத்து விடாதீர்கள். அவைகளெல்லாம் இந்த பூமியில் நிரந்தரமானது அல்லவே அல்ல. நிரந்தரமானது என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு. அதுதான் நமக்கு நிரந்தரமானது. மிச்சம் எதுவாக இருந்தாலும் நம்ம விட்டு அது போயிடும். அதனால் அது மேலே நம்பிக்கை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் இல்லைன்னா மிகவும் வேதனைக்குரியதாக வாழ்க்கை போயிடும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் திடீரென்று நான் ஏதாவது ஒரு மனுஷன் மேலே நான் நம்பிக்கை வச்சுட்டேன் வைங்களேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஆட்களை கத்திருந்த ஊழியத்தில் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் ஆண்டவர் என் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அவர்கள் என்னை நண்பனே என்று அழைப்பதற்கு, சகோதரா என்று அழைப்பதற்கு, பாஸ்டர் என்று அழைப்பதற்கு ஆண்டவர் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு. காற்று அடித்த உடனே, கீழ்காற்று அடித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக காடைகள் வந்து விழுந்த மாதிரி இந்த ஊழிய காற்று அடித்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர்களை அந்த காற்று, ஊழிய காற்று அடித்து கொண்டு நமக்கு முன்பாக வந்து போடுது. ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த காற்று வந்து அடித்து போடுற காடைகள். அப்போது கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு நான் ரொம்ப யார் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன் என்றால் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க. அவங்க திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுவாங்க. நான் புரிந்து கொள்வேன், அவர்களின் இடத்துல பேச விரும்பவில்லை, வெறுத்து விட்டார்கள், அவர்கள் வேறு பாதையில் போயிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க, எங்கே இருந்தால் நல்லா இருங்க, எனக்கு கூட இருந்த வரைக்கும் நீங்கள் எனக்கு அன்பு செஞ்சீங்க, அன்பு பாராட்டினீங்க. இப்போது உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, உங்களை தடுப்பதற்கு நான் ரெடியாக இல்லை, உங்கள் விருப்பத்தை நான் மதிக்கின்றேன், உங்கள் முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன், ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவருடைய திரும்பி வருவேன். அப்படி தான் யோசித்து பார்ப்பேன், நான் ஒருவேளை இவர்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து விட்டேனோ, ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை விட இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து விட்டேனோ, அதனால தான் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களோ என்று நான் சிந்தித்து பார்ப்பேன். இந்த பூமியிலே எவரும் நமக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை, நம்ம கூட இருப்பதில்லை, எல்லாரும் வராங்க போகிறாங்க, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு நிரந்தரமானவராக இருக்கின்றார். அவருடைய அன்பு மாத்திரமே நமக்கு நிரந்தரமானதாக இருக்கிறது. அவருடைய பாசம் மாத்திரமே நமக்கு
நிரந்தரமாக இருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு ராஜ்யபாரமே நிரந்தரமாக இல்லை, சொந்த மகனே அதை பிடுங்கிக்கிட்டான். அதனால் இவர் உயிர் தப்ப ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று காண்கின்றோம். இரண்டாவதாக ஒரு உயரத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது அங்கே அதிக காயங்கள் ஏற்படுகிறது என்று நாம் காண்கிறோம். இவருக்கு யார் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ராஜா காட்டுக்குள்ளே ஓடுறாரு, உயிருக்கு பயந்து ஓடுறான்னு அவங்களும் கூட வராங்க. யோவாப், அபிஷாய் போன்ற படைத்தளபதிகள், இன்னும் அவருக்கு யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் ராஜா கஷ்டத்துக்குள்ளே போனோன்னு நாங்களும் கஷ்டத்துக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வராங்க. ஒரு பக்கம் சொந்த மகனை எதிராக வந்தாலும் மகனாக இல்லாதவர்கள், வேறு எங்கோ இருந்து வந்தவர்களெல்லாம் அவருக்கு அரணாக இருக்கிறார்கள், கோட்டையாக இருக்கிறார்கள். துன்பத்தின் நேரத்திலே அவர்களும் தாவீதோடு கூட வருகிறார்கள். நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லி பாடுகளை அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ராஜாவோடு கூட அவர்களும் காட்டுக்கு நேராக உயிர் தப்பும்படியாக அவங்களும் கூட வந்தாங்களாம். நம்ம அடுத்து நடந்ததை கூட நம்ம அடுத்தாப்புல பார்க்கலாம். முதல்ல இதை பாராட்டணும். ஒரு பக்கம் நாம் நம்புகிறவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் பக்கபலமாக நமக்கு அரணாக கோட்டையாக ஒரு சிலரை எப்பொழுதுமே வைத்திருப்பார் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. எந்த காலத்திலும் நம்மை விட்டு கொடுக்காத, நம்மை விட்டு போகாத, நம்மை ஒருபொழுதும் மறுதளிக்காத, நமக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் நம் பக்கம் இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் போகுதுன்னா இப்படி ஒரு கூட்டமும் கண்டிப்பாக இருக்கும். இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்றால் அவருக்காக பட்டயத்தை எடுத்து வெட்டி அந்த காதை துண்டாக எடுத்து அந்த பேதுருவும் இருந்தார். என் ஆண்டவரை பிடிப்பது எப்படி என்று கொந்தளித்தார் என்று சொல்லியும் காண்கின்றோம். 2 பேரும் 3 வருஷம் தான் கூட இருந்தாங்க. 2 பேரும் ஆர்டர் போட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ஆனால் ஒருத்தன் காட்டி கொடுத்து காசை வாங்கி 30 வெள்ளி காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். இன்னொருத்தர் என் ஆண்டர் நீ பிடிச்சிருவியா பாரு அப்படின்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து வெட்டி காதை துண்டாக எடுத்தார் என்று காண்கிறோம். அப்படியும் சீசர்கள் இருந்தார்கள், இப்படியும் சீசர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நம்மை விட்டு போகிறவர்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள், நமக்காக உயிரையும் கொடுக்கிறவர்கள் எப்பொழுதுமே கூட இருப்பாங்க. நான் திரும்பி பார்க்கிறேன் 20 வருடம் 25 வருடம் என்று இன்றைக்கு வரைக்கும் என்னோடு கூட பிரயாணித்து வருகிற என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல நிறைய பிச்சுட்டு போயிடுது. ஆனால் 25 வருடங்களாக இன்றைக்கும் அவங்க என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கும் என்னை அதே அன்பினாலே என்னை நேசிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் என்னை எப்படி எந்த அன்பினால் நேசித்தாங்களோ அதே மாதிரி அதே அன்பினாலே இன்றைக்கு வரைக்கும் என்னை நேசிக்கிறவங்க, தினந்தோறும் என்கிட்ட பேசுகிறவங்க, நான் எடுக்கிற முடிவுகளெல்லாம் வரவேற்கிறவங்க, ஊழியத்தில் நான் வளரும் பொழுது சந்தோஷப்படுறவங்க, கர்த்தர் எனக்கு மேன்மைகளை மகிமைகளையும் தரும் பொழுது அவர்களுக்கு ஒரு மேன்மைகள் மகிமைகளை நினைத்தாக மகிழ்கிறவங்க, நான் துக்கப்படுகிற பொழுது என்னோடு துக்கப்படுறவங்க, நான் அழுகிற பொழுது என்னோடு கூட அழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான். ஏனென்றால் 25 வருடமாக 30 வருடமாக என்னோடு கூடவே இருக்கிற உண்மையான நண்பர்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார். எந்த காலத்தில் அவங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த காலத்தில் அவங்க என்னை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்களையும் தந்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் எனக்கு தந்த மிகப்பெரிய கிருபைகளிலே மிக பெரிதானது என்று நான் நினைக்கிறேன் என்றால் இந்த மாதிரி உண்மையான நண்பர்கள் எல்லா காலத்திலும் கூட இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையாக நீங்கள் செஞ்சு பாருங்க, அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல வருடமாக உங்கள் கூடவே இருக்கிற, உங்களை ஒரு பொழுது விட்டு கொடுக்காதவர்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட வருவாங்க. நான் அன்றைக்கி டிவி வச்சுருக்கிற ஒரு அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க டிவி சேனலில் வச்சுருக்காங்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அண்ணன். நானும் அண்ணன் அவங்ககிட்ட பாசமாக இருப்பேன். அப்போ அவங்க ஆஃபீஸ்லாம் காமிச்சாங்க, ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்க, அந்த ஊழியத்தை ப்ரீஷியஸாக அவங்க செய்கிறாங்க. அப்போது ஒருத்தரை கூட்டுகிட்டே இருந்தாங்க, அவர் தான் வந்தார், காஃபி ஜூஸ் கொண்டு வந்தார். அவர்கிட்ட அது என்ன இது என்னன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போகும்போது சொன்னாங்க, இவர் என்கிட்ட 20 வருஷமாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பெருமையானேன்னு சொன்னாங்க. வேறு எங்கேயுமே போகல. அவர் ஒரு நல்ல ஊழியத்தை செஞ்சோன்னா அவர் கீழே 20 வருஷமாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பிஸ்னஸ்னால் அவர் கீழே உண்மையாக இருக்கிறவங்க 20 வருஷமாக 30 வருஷமாக அதே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. நமது ஊருக்கு பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு பெரிய அண்ணாச்சி ஒரு பெரிய ஹோட்டல்லாம் வச்சு கடைசியில் பாவம் நிறைய பிரச்சனைகளை சிக்கி இறுதியில் அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற நாள் வந்த பொழுது அவருடைய பாடி வரும்பொழுது அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்று கூடி அது கதறி அழுது, அந்த ஹோட்டலில் ஆயிரக்கணக்கானவர் வேலை பார்த்தாங்க, எல்லோரும் அழுது அவருடைய பாடியை பார்த்து கதறி அழுது.
எனக்கு மிகவும் அது அப்பீலிங்காக இருந்தது. அவர் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தான், அவருக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அவர் எத்தனை பேர்களை சம்பாதித்தார் பார்த்தீங்களா? அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருமே அவரால் தொடப்பட்டிருக்காங்க, அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. தன்னுடைய முதலாளி இந்த பூமி விட்டு போகிறார் அப்படின்னோன்னு அவங்களாம் தாங்க முடியாமல் கதறி அழுதாங்க. அதை என்னை பார்த்த பொழுது நான் சிந்தனை செய்தேன், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஏனென்றால் இத்தனை பேர்கள் அவரை நேசித்திருக்கிறார்கள் அல்லவா? அவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், என்னெல்லாமோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் முதலாளியை அவர்கள் வெறுக்கவில்லை. அதுதான் உண்மையான அன்பு. எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும், எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நம்மை வெறுக்காதவர்கள் அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். நம்மை விட்டு கொடுக்காதவர்கள், நம்மை ஒரு பொழுது நம்மை குறித்து குறை சொல்லாதவர்கள், அதுதான் உண்மையான அன்பு. தப்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. எல்லா காலத்திலும் நம் பக்கமாக இருப்பவர்கள் தான் உண்மையான அன்பு செய்பவர்கள். தாவீது ராஜா இந்த பூமி விட்டு போன பொழுது 2 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, சொந்த மகனே வெட்ட பட்டயத்தை தூக்கி கொண்டு துரத்தி கொண்டு வருகிறான். அவனுக்கு பக்கபலமாக இவரோடு கூட ரொம்ப வருஷம் இருந்தவங்களா நிற்கிறாங்க. ராஜ்யபாரத்தை பிடுங்கிடணும். அதே நேரத்தில் அவரோடு கூட நடக்கிற, அவரை விட்டு கொடுக்காத, எல்லா துன்பங்களையும் அவருக்காக சகிக்க ரெடியாக இருந்த எத்தனையோ சௌரியவான்கள் அவர் கூட இருந்தாங்க. இதுதான் வாழ்க்கை. நம்மோடு கூட கடைசி மட்டும் இருப்பதற்கு ஒரு கூட்டம் நிச்சயமாக ஆண்டவராலே தரும். அந்த உலகப்புறமான அந்த மனிதனுக்கு ஹோட்டல் வச்சிருந்ததுனால அவருக்கு அவ்வளோ பேரை அவரால் சம்பாதிக்க முடியும் என்றால், நாமும் கூட நிச்சயமாக உண்மையான நண்பர்களை சம்பாதிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களை, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கும் கூட இருக்கிறதுக்கு நண்பர்களை கத்த தருவார். இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து கள்ள தூக்கி வீசி, இரத்த பிரியனை நீ அழிஞ்சு போ, நீ சவுல்ட்டிருந்து அந்த ராஜ்யபாரத்தை எடுத்தா, ஓன்றிருந்து எடுத்து உன் மகனுக்கு ஆண்டர் கொடுத்துட்டாரு, நீ ஒரு இரத்த பிரியன், நீ நாசமாக போ, நீ ஒரு பேலியாளின் மகன் சொல்லி எல்லாரும் மத்தியில் கள்ள தூக்கி வீசி அவமானப்படுத்தினானாம். இந்த சம்பவம் அடுத்தாப்புல தொடர்ந்து நடந்ததெல்லாம் நம்ம அடுத்த நாளிலே பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இருப்பினும் கூட பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தி சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுகிற ஞானி கடைசியில் அவர் சொல்லுகிறார், உன் சிநேகிதனை விட்டு விடாதே, உன் தகப்பனுடைய சிநேகிதனை நீ விட்டு விடாதே. நம்ம சம்பாதிச்ச ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறக்கூடாதா, நம்ம அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறக்கூடாதா? எவ்வளோ அருமையான ஒரு ஆலோசனை அவர் சொல்லுகிறார். அது இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, உன்னுடைய உலகப்புறமான பொருட்களை நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ளுங்க. நாமும் நண்பர்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த வீட்டில், இந்த உலக வீட்டில் வாழ்கிற நாட்களாக இருக்கட்டும், நித்திய வீட்டுக்குள்ளே நாம் போகும் பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நண்பர்களை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக அவர் பெரிய நண்பனாக நம்மோடு இருக்கார். அவர் நம்மை விட்டு நீங்குவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ பெரிய நட்புனா கூட ஒரு சமயத்தில் உடஞ்சி போயிடலாம். நான் ஆண்டவர் நம்ம விட்டு போக மாட்டார். அதுதான் நம்ம இதில் வந்து மனதில் கொள்ள வேண்டிய காரியம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இது அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. தாவீது ஆண்டவரை தோத்திரம் ஐயா, சொந்த மகனாலே துரத்தப்பட்டார். அவருடைய ரத்தமே அவரை கொள்ள வேண்டும் என்று பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்தது. என்ன கொடுமை அப்பா, என்ன கொடுமை. இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் எதிரியாய் மாறலாம் என்பதில் ஒரு அருமையான பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, அவருக்கு துன்பம் வந்த பொழுது நாங்களும் இந்த துன்பத்தில் பங்காக இருப்போம், பக்கபலமாக இருப்போம் என்று வந்த ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆண்டவரே, அதையும் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீர் எப்பொழுதும் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்களை நீ அதிகமாக எழுப்ப வேண்டும் அப்பா, எழுப்ப வேண்டும் ஐயா. எப்படியாவது ஆண்டவரை தோத்துறேன் ஐயா. என் தகப்பனே, இது அருமையான நாளிலும் கூட ராஜா தோத்துறேன் ஐயா. இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை நீ அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாக வியாதி என்பது ஒரு கொடூரமான சாத்தானுடைய ஆயுதம். அதை வைத்து அவனை அடித்து எத்தனையோ வாழ வேண்டியவர்களை அவன் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறான். வேடன் அம்பினாலே மான்களை வீழ்த்துவது போல, கேன்சர் எனப்பட்ட அம்பினாலே வேடன் ஆண்டவரை கிட்னி ஃபெயிலியருங்கிற அம்பினாலே அநேகரை வீழ்த்துகிறான். அடிப்பட்டு விழுந்து கிடக்கிறாங்க. ஓட வேண்டியவர்கள், சம்பாதிக்க வேண்டியவர்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவங்களெல்லாம் வியாதியினால் வீழ்த்தி வச்சிருக்கிறான். ஏசப்பா, வேடனுடைய கைக்கு எங்களை தப்புவிப்பவர் நீர்தான் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரை தோத்துறையா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை, உம்மாலே சுகமாக்க முடியாத வியாதி என்று எதுவுமே கிடையாது. அது என்ன வியாதியாக இருக்கட்டும்,
மருத்துவர்கள் இருக்கு மருந்தே இல்லை என்று சொல்லி கூட சொல்லட்டும். ஆண்டவரே பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஐயா. இது அருமையான நாளிலும் கூட ராஜா நம்முடைய வல்லமை இப்பொழுதே கடந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நேசரே, ஆத்ம மணாளனே, இது நாளிலும் கூட ராஜா என்ன வியாதி கிருமிகள், முக்கியமாக கிருமி தான் பரவுது உடம்புல, அது என்ன கிருமியாக இருந்தாலும் அது அப்படியே மறையட்டும். நோய் தொற்று கிருமிகள் சரீரத்தில் எந்த இடத்துல லங்ஸில் இருந்தாலும், ஹார்ட்டில் இருந்தாலும், மூளையில் இருந்தாலும், நரம்புகளில் இருந்தாலும், எலும்புகளில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த கிருமிகளை மறையும்படியாக செய்வீராக. இந்த கிருமிகளை கல்வாரி சிலுவையில் நீங்கள் உம்மீது போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் எல்லா வியாதிகளையும் சிலுவையில் சுமந்துட்டீங்க, அதனால் உம்முடைய பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புத சுகத்தை இப்பொழுதே தருவீராக. மூளைக்கு ஆண்டவர் தோத்திரமையா, ஆண்டவர் மூளை செயல்படலை, மூளைக்கு போன்ற நரம்பு கட்டாகி கிடக்குது, ப்ளீடிங்காக இருக்குது, அது பிரச்சனை, இது பிரச்சனை, ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, சரியாக பம்ப் ஆக மாட்டேங்குது, அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது சரியாவதாக. மருத்துவத்தால் சரியாவாத வியாதிகள் இப்பொழுது சரியாவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக, நம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக. ரீபாராக்காரா தூனா ஷிக்பாக்காராபானா. இரவு தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல நித்திரை இன்னும் கொண்டு தாரும். நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு இன்னும் கொண்டு நல்ல நடக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் என்ன தகப்பனே சோத்திரம் ஐயா, புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணு மறையும்படியாக செய்யும், செயல்படாத அவைகளை செயல்படும்படியாக செய்யும். ஆண்டவர் நாமத்தினாலே நல்ல சாப்பாடு, நல்ல செரிமானம் உண்டாகட்டும். மாடிப்படியில் ஏறி இறங்க நடக்க உதவி செய்யுங்க. நடக்க முடியவில்லையே, இந்த கால்வழியை தாங்க முடியலையேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத சுகத்தை இப்பொழுதே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அது கடிக்கிற அந்த பாம்புடைய வாயை இப்பொழுதே உடைத்து போடுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கால்களை கடிக்கிற பாம்புடைய வாயை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா ஏசப்பா, பணம் இல்லாமல் யாரால் அந்த பூமியில் வாழ முடியும்? வருமானம் இல்லாமல் யாரால் வாழ முடியும்? வெட்கப்பட்டு போயிடுவோமே ராஜா. ஆண்டவரே தகப்பனே, காசு இல்லை அந்த உலகத்தில் யாருப்பா மதிப்பாங்க? நீங்கள் எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். வரவுகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவர். இன்றைக்கே ஒரு ஆண்டவரை வரவை ஏற்படுத்துங்க, நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்து, கடன் பாரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வரங்க ஆண்டவரை. சிறுமைப்பட்ட இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க. யாரெல்லாம் கல்லை நினைச்சாங்களோ அவங்க முன்னால் இவங்களை கோடி கோடியாக உயர்த்துங்கப்பா. அப்படியே கிருபையில் தாங்குங்க. நாளிலும் கூட ராஜா என்ன சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அதை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். முக்கியமாக நீண்டகாலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவர். அவர்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவர். வயதான கீழ் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி போதையில் சிக்கி அழிகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. மொபைல் அடிமைத்தனம், என் தகப்பனை பைக்கில் வேகமாக போகிறாங்க, ஒரு கொஞ்சம் ஸ்லிப்பானால் உயிர் போயிடும். நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் தான் கிருபை கொடுக்க வேண்டும் சொல்லி கெஞ்சுகிறோம். உலகம் எடுக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டை ஆசீர்வதியும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து ஏசப்பா பிள்ளைகள் வைக்கவே படக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை நம்பினவங்க வாழ்க்கையில் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன், நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குற அறிமுகப்படுத்துகிறேன். அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அடைக்கலான் குறி முதலிடத்தில் செய்கிற அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க ஏசப்பா. நல்ல மழையை தாருங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.